இன்னைக்கு நம்ம பார்த்தீங்களாம் ரீசெண்டாக OnePlusலேருந்து லான்ச் பண்ணப்பட்ட புல்லட் வயர்லெஸ் G2 அப்படி சொல்கிற நெக் பேண்டை தான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்களா இதோட பாஸ் கண்டென்ட் பார்த்தலாம். இதோட பாஸில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஏர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரெட் கேபிள், கிளப் கார்டு, யூசர் கைடு அப்படி சொல்லி சில புக்லெஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்காக C டைப் கேபிள் கொடுத்தாங்க. இவங்களோட பேக்கேஜிங் வாஸ் வெரி குட்டாக இருந்தது, நல்ல ப்ரீமியமாக இருந்தது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் மேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் மேட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, நெக்கில் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ஸோ வந்து கீழே விழுவ வாய்ப்பே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மேட், பட் ஆனால் குட் குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயுமே எந்த இஷ்யூமே இல்லை. இவங்களோட டிசைனில் மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா ஏர் டிப்ஸ் தான். இந்த ஏர் டிப்ஸோட டிசைன் தான். இதோட டிசைன் நல்ல கம்ஃபர்டபுளாக ஏரில் இருக்குது. ஸோ வந்து கீழே விழுவ வாய்ப்பே இல்லை. ஜாக்கிங் ரன்னிங் போனால் கூட அதே மாதிரி கீழே விழுவுற மாதிரி ஃபீலுமே ஆகலை. இதோட ஃபிசிக்கல் ஒரு பார்க்கலாம். ரைஸில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் மைனஸ் மோட் பட்டன் அப்படி எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா க்யூட்டாக ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா C டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா அவங்களோட லோகோ வந்து அழகாக இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேர் பண்ணணும்னு நினச்சிங்களா 3 செகண்ட்ஸுக்கு மோட் பட்டனை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா பேர் ஆப்ஷனே எனபிள் ஆகிடுங்க. இதை நீங்கள் ரீசெட் பண்ணணும்னு நினச்சிங்களா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டனை 3 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா ரீசெட் ஆகிடுங்க. இதே நீங்கள் சாங் கேட்டுட்டு இருக்கும் போது ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு மோட் பட்டனை சிங்கிள் டேப் பண்ணா ப்ளே பாஸ் பண்ணிக்கலாங்க. இதே டபுள் டேப் பண்ணா நெக்ஸ்ட் சாங்குக்கு மூவ் பண்ணிக்கலாங்க. இதே ட்ரிபிள் டேப் பண்ணா ப்ரீவியஸ் சாங்குக்கு மூவ் பண்ணிக்கலாங்க. இதே நீங்க கால் பேசும்போது காலை ஆன்சர் பண்றதுக்கு எண்ட் பண்றதுக்கும் மோட் பட்டனை சிங்கிள் டேப் பண்ணா கால் ஆன்சர் அண்ட் எண்ட் பண்ணிக்கலாங்க. இதே நீங்க வால்யூம் அப் பண்ணணும்னு நினைச்சீங்களா ப்ளஸ் பட்டனை டேப் பண்ணிக்கலாம், வால்யூம் அப் பண்ணிக்கலாங்க. இதே மைனஸ் பட்டனை டேப் பண்ணிக்கலாம், வால்யூம் வந்து டவுன் பண்ணிக்கலாங்க. இதே நீங்க கண்டினியூஸா வால்யூம் பட்டனை அமைக்கிட்டு இருந்தா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க வால்யூம். அதே வந்து கண்டினியூஸா மைனஸ் பட்டன்ல டேப் பண்ணிட்டு இருந்தா அது வந்து வால்யூமை டவுன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட கனெக்டிவிட்டி அண்ட் லேட்டன்சி பற்றி பார்ப்போம். கனெக்டிவிட்டி அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது நியர்லி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இதே OnePlus மொபைலாக இருந்தால் அவங்களுக்கு குவிக் கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்குது. ஸோ வந்து அவங்களோட நெக் பேண்டோட UI வரும், அது மூலமா ஈஸியாக அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே வேற மொபைலாக இருந்தால் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இதே நெக்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 to 3 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. இதை கனெக்ட் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டை எடுத்துட்டா ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் 2 to 3 செகண்ட்ஸில். இதே மேக்னெட்டை ஒட்டிட்டா 2 to 3 செகண்ட்ஸில் ஈஸியாக டிஸ்கனெக்ட் ஆகிடுது. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது கனெக்டிவிட்டியை பொறுத்தளவு. இது கனெக்டிவிட்டியை பொறுத்தளவு ப்ளூடூத் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. இதே வந்து வேற ரூமில் அதாவது அப்ஸ்ட்ராக்டில் தான் இருக்குது, சர்வர் தான் இருக்குது, அதையும் தாண்டி செம்ம பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதே வேற நெக் பேண்டாக இருந்தால் எறைய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இந்த நெக் பேண்ட் அந்த அளவு எந்த இஷ்யூமே நான் கண்டடையில. அது இல்லாமல் லேட்டன்சி வைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. கேமர் செம்மையாக லவ் பண்ணுவீங்க, அந்த அளவு லேட்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த அளவு லேட்டன்சியுமே டிலேவே நான் கண்டடையில. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் தந்துக்கிறாங்க. ஸோ வந்து வேர்வை அந்த மாதிரி மழை தண்ணி தான் பட்டால் எதுவுமே ஆகாது. ஸோ வந்து ஜாக்கிங் வாக்கிங்க்கு தான் நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் இருக்கிற மேக்னெட் பார்த்தீங்கன்னா அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் நிறைய நெக் பேண்டில் சொல்லியிருப்பேன் மேக்னெட் ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ வந்து ஜாக்கிங் வாக்கிங் தான் போகும்போது செட் ஆகாது அப்படி சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இந்த மேக்னெட் நல்ல பர்ஃபெக்டாக செம்ம பர்ஃபெக்டாக தந்துருக்குறாங்க. ஒருத்தவங்க நெக் பேண்ட் வாங்கணும்னு நினச்சா ஆடியோ குவாலிட்டி வைஸ் தான் பார்ப்பீங்க. அப்படி ஆடியோ குவாலிட்டி வைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 12.4 mm ஆடியோ டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ போட் அந்த மாதிரி ஹெட்செட்டில் தான் பார்த்தீங்கன்னா பேஸ் அந்த அளவு கொடுப்பாங்க. பட் ஆனால் ஆடியோ தான் வந்து ஐயா தான் ரொம்ப கம்மியாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆக்கினா சில சாங்குக்கு நல்லாயிருக்கும், சில சாங்குக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறத தான் கேட்டிங்களா என்னை பொறுத்தளவு ஒர்ஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா எந்த சாங்காக இருந்தாலும் நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஹெட்செட் அப்படி சொல்லலாம். அப்படி இருக்கும் போது இந்த OnePlusல வரும்போது பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கட்டும், லோவாக இருக்கட்டும், மிட்டாக இருக்கட்டும், எந்த லெவலில் கொடுக்கணுமோ அந்த லெவலில் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து ஒரு ஆடியோ லெவராக இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை இட். அதே மாதிரி நாய்ஸ் ரெடியூஷன் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட இயர் டிப் அந்த டிசைனை நான் சொல்லியிருப்பேன், அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வந்து 90% ஆஃப் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. இது நல்லதாக கெட்டதாக எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து ஒரு வண்டி ஓட்டும் போது ட்ராவல் பண்ணும்போது நம்ம 2 சைடுமே போட்டோன்னா நம்மளால சுத்தமாக எதுவுமே இயர் பண்ண முடியாது, அந்த அளவு நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ வந்து ட்ராவல் அப்போ நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒன் சைடு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ராவல் அப்போ. இது என்னோட சஜஷன். ஏன்னா வந்து 2 சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே எந்த சவுண்டுமே வெளியே இருக்கிறது கேட்கவே மாற்றுங்க, அதுதான் உண்மையான ஒரு விஷயமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ட்ராவல் அப்போ பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா செம பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த அளவு ஒரு ஏர் ப்ளோவை வந்து தடுக்க முடியுதோ அந்த அளவு தடுத்து நாய்ஸை தான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக நம்மளோட வோக்கல் சவுண்டை மட்டும் கொடுக்குது. ஆடியோ குவாலிட்டி கால் குவாலிட்டி வைஸ் வரும்போது பர்ஃபெக்டாக இந்த நெக் பேண்ட் இருக்குது.
நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பேட்டரி லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இதை சார்ஜ் பண்ணுறது நியர்லி 15 to 20 மினிட்ஸ் எடுத்துக்குது. இதை சார்ஜ் பண்ணால் 10% குறையிறதுக்கு 3 hours எடுத்துக்குது. அப்படி பார்க்கும்போது கேல்குலேட் பண்ணி பார்க்கறதுல 30 hours வரைக்கும் ப்ளேபேக் கொடுக்கும் அப்படி தோணுது. பட் ஆனால் நியர்லி ஒரு 25+ hours ஆச்சு ப்ளேபேக் கொடுக்கும். என்னோட சஜஷன் பேட்டரி லைஃப் வாஸ் வெரி குட். ஃபைனலாக இந்த நெக் பேண்டை வாங்கலாமா வேணாமா அப்படி கேட்டிங்களா, கன்ஃபார்மாக மஸ்ட் ட்ரை இட். இதில் குறை அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக தோணலைங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 2000 ரேஞ்சு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே ஒரு 3000 ரேஞ்சு 4000 ரேஞ்சு போனாலும் பெஸ்ட்டான ஒரு நெக் பேண்டாக இது அமைய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அந்தளவு பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு நெக் பேண்டை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பா, இன்றைக்கி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, மற்ற வீடியோவும் நம்ம சேனலில் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.